வணக்கம் மக்களே. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப நாளாக ஏன்னா இப்போ தான் அந்த ஃபோன்லாம் வந்திருக்கு, போடணும்னு எனக்கு ஒரு பதிவு. ஏன்னு கேளுங்க, நாள் ஆசை. நம்ம ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்? எதுக்காக ஓடுறோம்? இந்த இதுக்காண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்குத்தான் எல்லாருமே ஓடுறோம். ஆமாம், ஏன்னு கேளுங்க, இதில் நல்லது கெட்டது துன்பம் துயரம் அவ்வளோ அடங்கியிருக்கு. நம்ம இதை தேடித்தாங்க ஓடிக்கிட்டே இருக்கும். இது இருந்தால் தான் நம்ம எந்த பொருளுமே வாங்க முடியும். அப்போது அந்த நேரத்தில் அப்போம்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இதெல்லாம் எப்படி தோன்றுச்சு, இதில் சொந்தமாக பொருள் உருவாக்கி ஒவ்வொரு ஆளுக்கு நம்ம கொடுத்து பண்ணி எல்லாமே செஞ்சுருந்தா இது கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்கண்ணே. ஆனால் நம்ம கிட்ட ஒரு ஆள் விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. இதை உருவாக்கி போட்டி போராமை வஞ்சகம், அதான் சொல்லிட்டேன்னு எல்லாமே அடங்கியிருக்கு. உண்மையா இல்லைங்களா? எதனால இதை கண்டுபிடிச்சாங்க? எல்லா வசனத்திலையும் சொல்றது தான். என்ன இது வாழவும் வைக்கும் தாழவும் வைக்கும். இந்த 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 காகிதம் இது பவர்ஃபுல். இதைத்தான் நம்ம தேடி ஓடிக்கிட்டே அலையிறோம். எதுக்காக நம்ம இந்த பூமிக்கு வந்தோம்? இது எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. நம்ம ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கோம்? ஒரு இதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ கடவுள் இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா தெரியல. அப்போ இதை உருவாக்குனது நம்மளை ரேஸு குதிரையா ஓட விடுறாங்க, ஓட விடுறார். அப்போ அதான் உண்மை. இது இருக்க போய் தானே நம்ம போய் ஒவ்வொரு பொருளும் வாங்குவோம்னா, இது இல்லாட்டா நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கும். அந்த வட்டத்துக்குள்ளே நம்மளை அடைச்சி இதை போட்டாங்க. இதை போட்டு எல்லாம் உருவாக்கி ஒரு வாய் வயிறு கண் மூக்கு காது சுவாசம் எல்லாத்தையும் படைச்சி ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சி விட்டுட்டு இதையும் போட்டு விட்டார். ஆமாம், இது போட்டுட்டு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதானே உண்மை. யோசிச்சு எனக்கு அப்படித்தான் தோணும். நம்ம இதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். டக்கடா 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 டக்கடா. எனக்கு இதுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைஸ் அதையும் பண்ணுங்கள்.
தெரியுமாங்க? வா, சொந்தம் பந்தம் என்னன்னு சொல்லணும்னு ஒன்றுமே தெரியலங்க. சரி, யோசனை பண்ணுங்க, யோசனை ரொம்ப பண்ணிடுறாங்க. பண்ணுங்க, பார்த்துக்கோங்க, இதில் அவ்வளவு இருக்கு. ஓகே, வணக்கம் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதில் அவ்வளோ அடங்கியிருக்கு. இது எதனால் வந்தது, நம்ம ஏன் இதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், அதான் கேள்வி. சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.